ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்மளோட மாடி தோட்டத்தில் ஹென்னா பிளான்ட் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். மருதாணி செடியை குச்சிலேருந்தும் வளர்க்கலாம், செடியாக வாங்கிட்டு நர்சரியிலேருந்தும் வச்சு வளர்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் குச்சி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, கொஞ்சம் மீடியம் திக்னஸ் உள்ள குச்சியை ஒரு அரை அடி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மண்ணில் வச்சோன்னாக்க, அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டே இருந்தோன்னா 1 வீக்கில் இப்படி துளிர் வந்துடுது. பாருங்கள், ஹென்னா பிளான்ட் நல்லா வந்திருக்குது. எனக்கு நான் தோட்டத்துலேருந்து கொண்டு வந்தது இது. யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்கும்னு சொல்லுங்கள். மருதாணி அழகாக இருக்கா, நல்லா வந்திருக்கான்னு சொல்லுங்கள். அது கொஞ்சம் பெருசானா தான் நான் காமிக்கிறேன். நான் தோட்டத்துக்கு போயிருக்கப்ப நான் கையில் வச்சு கூட காமிச்சிருந்தேன் மருதாணி. அங்கேருந்து தான் குச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அது எடுத்துகிட்டு வரும்போதே 2 நாளில் கொஞ்சம் துளிர் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நல்லா துளுத்துருக்கு நான் தொட்டிக்கு மாற்றினதுக்கப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் ஹென்னா வளர்க்கணுன்னா அதோட குச்சி கிடச்சா கூட நட்டு வச்சிங்கன்னா வந்துடும். மருதாணி குச்சி வச்சாலே வரும். செடி போய் நர்சரியில் வாங்கணும்னு தேவை கிடையாது. குச்சிலே தழுத்து வரக்கூடிய பிளான்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் மருதாணி குச்சி கிடச்சா வைங்க, வீட்டில் நல்லா வளரும். அதுக்கப்புறம் கையிலலாம் வச்சுக்கலாம். நல்லது, உடம்புக்கு சூட்டை தணிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.